இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம வந்து நியூ அடுப்பு வாங்கணும் இல்லையா. ஸோ ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணி கேஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை செட் பண்ண இடத்தெல்லாம் ஒரு வாட்டி காமிச்சிருவோம். 20 செகண்டு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இது வந்து முந்திரி. ஸோ காற்று அடிக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஸ்தா, வால்நட்டு, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி பருப்பு எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த குட்டி குட்டி திங்ஸில் வச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால், மாம்பழம், ஆப்பிள், கீ, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர், ப்ரெட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, காஞ்சிச்சுல்ல? ஓகே ஓகே. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிடலாம். மங்களகரமாக இப்போ வந்து ஸ்வீட் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பால் வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து பால் எடுத்துருக்கேன். ஹை ஃப்ளேம் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஹை தானே, ஹை வந்து இந்த லாஸ்ட்டுக்கு வருது. ஸோ இதுதான் ஹை வந்துட்டு. ஸோ வந்து பால் வந்து ஃப்ரூட் கஸ்டர்டுக்கும் ப்ரெட்டுக்கும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நம்மளுக்கு இவ்வளோ திக்னஸாக தான் இருக்கணும். இதில் வந்து பசும்பால் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தது. அதில் வந்து பாக்கெட் பால் செய்யவே இல்லை, பசும்பால் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்டு பவுடர் வந்து ஆல்ரெடி இருக்குது, நம்ம வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் எடுத்துக்கலாம். பாக்கெட் வந்து கட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர். ஸோ வந்து சுகர் எடுத்துருக்கேன், வாட்டர் வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஸோ கஸ்டர்ட் பவுடர் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பவுலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுவே வந்து கொஞ்சம் அதிகம்தான், 1 ஸ்பூனே வந்து போதும் பாலுக்கு வந்து நம்ம சேர்க்கறதுக்கு. ஸோ வந்து மில்க் மேட் கூட எடுத்துகிட்டு வரணும். மில்க் மேட் எடுத்துகிட்டு வரல. ஸோ அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. இது வந்து பழைய அதாவது கொஞ்சம் முன்னாடி வாங்குனது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு கீழே. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கஸ்டர்ட் பவுடர் தான். ஸோ இது வந்து ரொம்ப எல்லோ கலரில் இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால்லே கூட சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பால் இவ்வளோ எடுத்துக்கிறதுனால தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் இல்லையா, அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே வெயில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து கூட தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக சரியாக போயிடும். ஸோ அதனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக தான் மிக்ஸ் பண்ணணும். வந்து கரைச்சி தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சுகர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு தேவையான இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை வந்து இப்போ சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேடும் வந்து சேர்ப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஸ்வீட்டு தான். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து போட்டிருக்காங்களே இங்கே வந்து பால்கனியில், அந்த ஹீட் வந்து அப்படியே இறங்குது. ஏன்னா ஒரு 4 o'clock இருக்குது நாங்கள் வந்து குக் பண்ணுறது. இப்போ கஸ்டர்டு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இப்போ வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து இதுலேருந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் க்ரீமி ஆகணும் லைட்டாக. இப்போவே வந்து இதுவாக தான் இருக்குது. இன்னும் லைட்டாக வந்து வந்துச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து கொச்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வருது. அது வந்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணுறோம். இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி வந்து அந்த இதுவாகிடும், ஃபார்ம் ஆகிடும். ஆமாம், சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை விடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஹீட்டு நல்லா இதுவாகட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்க்கும் போது கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது பிளாக் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். சாண்ட்விச் ப்ரெட்டு தான் எடுத்துருக்கேன். எந்த ப்ரெட்டாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கும். நான் வந்து பெரிய கத்தி எடுத்துகிட்டு வரல, சின்னதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் எத்தனை எடுத்துருக்கேன், 6 பீஸ் எடுத்துருக்கேன். இந்த சைடில் எதுக்காக வந்து கட் பண்ணுறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டில் இல்லை, நார்மல் ப்ரெட்டில் கூட சரி பார்த்திங்கன்னா தின்னாக தான் இருக்கும் இந்த சைடில் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் நான். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி பெருசாக எடுத்துருந்தால் கரெக்டாக ஒரே லெவலில் வந்துருக்கும். ஸோ இது ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நெய் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அப்படியே நல்லா ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் எப்படி இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தான்னு நினச்சிங்களா எடுக்கவே முடியாது. கண்ணாடி பாட்டில் உடஞ்சிருக்கும். எப்போ டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு. ஆமாம், எடுக்க முடியாது அதுலேருந்து. இல்லை உடையாது. எப்படி உடையும்? ஏன் உடையாது? நார்மல் டெம்பரேச்சர் வச்சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். உடஞ்சிரும். நார்மல் வச்சோம்னா வரும். கீழே வச்சா இருக்கும், டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா உடஞ்சிரும். அதெல்லாம் ஒன்றும் உடையாது. நான் வச்சுக்கிறேன் அதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த ப்ரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சைஸ் வரும். நம்ம வேணால் கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுனால அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி ஸ்வீட் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நான் போயிட்டு பண்ணிட்டா எடுத்துங்க.
இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி ஆகணும். இந்த ஒயிட் தெரியக்கூடாது. அந்த நம்மளுக்கு வந்து அந்த பிரெட் அல்வா பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனிஷாக வரணும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நெய் சேர்த்துக்கலாம். திருப்பு சேர்த்துட்டு இன்னும் இருக்கிற ப்ரெட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெய்யிலே வந்து பொரிச்சு எடுத்துக்கும். இது என்ன ஸ்வீட் சொல்லுங்க பாப்போம். இப்போ வந்து ரெண்டாவது பேட்ச் வந்து போட்டாச்சு. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக முடியுது, ஆனால் ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடியும் போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாங்கள் முன்னாடி வச்சுட்டு இருந்த அந்த அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் முடியும். ஸோ பரவாயில்ல, இதுவும் வந்துட்டு அதே மாதிரி சேம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அந்த கம்பெனி நேமும் குவாலிட்டியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதுதான் வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. நெய் நல்லா வந்து மணக்க நெய்யிலே வந்து செய்யணும். இதை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம அப்படியே இந்த பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ மாற்றியாச்சு. வாங்க இப்போ அடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்க் மேட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகும். உடனே வந்து சாப்பிட முடியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இது வந்து இதுவாகணும். ஸோ இப்போது இந்த ஹீட் இருக்குது. ஸோ இந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கஸ்டர்டு வந்து மில்க் க்ரீம் சேர்த்துக்குவோம். ஸோ இதில் நல்லா அந்த ஜூஸஸ்லாம் நல்லா ஊறி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊறணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த ப்ரெட்டோடைய, நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா கீழ. ஸோ அது வந்து ஹார்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மட்டும். ஏன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம், அதனால கொஞ்சம் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா அந்த ஜூஸஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம அப்படியே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நட்ஸுங்களை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாதாம், ஸோ அதுக்கப்புறம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக குங்குமப்பூ கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ சேர்க்கல, இது மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்நட், சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது நல்லா இது ஊறிடுச்சுன்னா நல்லா வந்து அதை அப்செட் பண்ணிக்கும். அந்த இதோடு அப்செட் பண்ணிக்கும். ஸோ அப்செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஆனால் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு. இந்த மில்க் மேட்டோட கொஞ்சம் நல்லா அது அப்செட் ஆகி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் ஹீட்டாக கூலிங்கில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டோடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையும் அதுக்கப்புறம் வந்து மில்க் மேட்டும் வச்சு செஞ்சுருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ எதுக்காகனா இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில்னஸ் ஆகணும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வைக்க போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கல, நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு வந்து சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அப்படி இருக்கட்டும். நம்ம ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். இதுதான் மாவு ஆப்பிள். ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம்.
ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரூட் கட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு செந்தூரா மாம்பழம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தியில் ஷார்ப்பே இல்லை. ஸோ அதுவே ரொம்ப இதுவாக இருக்குது. மாம்பழத்தை சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செந்தூரா மாம்பழம். ஸோ நம்ம இப்படி கோடு மாதிரி போட்டு அந்த பல்ப்ஸ் வலிக்கு எடுத்துக்கலாம். வேணும்னா இன்னும் அந்த ஸ்கின்னோட கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நல்லா இருக்குங்களா? நம்ம அப்படியே வந்து இந்த பல்ப்ஸை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஸ்கின் வேண்டான்னா நம்ம இந்த மாதிரி வந்து, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடு மாதிரி போட்டேன். ஸோ அந்த அழகாக அந்த கியூபாக வரும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரியே போட்டுக்கலாம். மணி வேறு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். பனானா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவசரம் கொடுத்தாங்க வாழைப்பழம், அதை அப்படியே வச்சுட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பழாப்பழத்தில் வச்சு செய்யலாம் ஒரு நாளைக்கு. வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேட் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அதில் ஆல்ரெடி சுகர்லாம் போட்டு சேர்த்துருக்கோம் கஸ்டர்டில். ஸோ இப்போ வந்து கஸ்டர்ட் மிக்சர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, ஃப்ரூட் மிக்ஸ். இதில் வந்து மாதுளம்பழம், எனி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து, அதாவது பன்னீர் திராட்சை இருக்குல்ல, கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸு கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்தா வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாதாம் கிரேட் பண்ணி வச்சுக்குது, பாதாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்நட், முந்திரி. ஸோ இப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வந்து இப்போ உடனே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் கூலிங் இருக்கணும், ரொம்ப ஹெவி கூலிங்கில். அந்த டைமில் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கும் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும், சில்னஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனலாக நம்ம வந்து செஞ்சாச்சு. இன்னும் வேணும்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா இருக்குது அதனால சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக ஆரம்பிக்கும், அது நல்லா பழத்திலலாம் அப்சர்வ் ஆகும் இல்லையா. ஸோ வந்து நல்ல பழங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.